கிச்சனையும் ஹாலையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்துருவோம். நான் காலையில் எழுந்ததும் சுத்தமாக வந்து க்ளீனாக வச்சுருவேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து எந்த சமையலாக இருந்தாலும் செய்வேன். டீ காஃபிலாம் போட்டுட்டு அடுத்த டிஃபன் சமையல் வேலை, அப்புறம் மதியம் சமையல் வேலையை பார்த்துட்டு ஒரு க்ளீன் பண்ணிவிடுவேன். யார் யாரெல்லாம் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எல்லோருமே அப்படி தான் இருப்போம். வீட்டை வந்து சுத்தமாக நம்ம வச்சுப்போம். சுத்தம்தான் சுகாதாரம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஹாலை பார்த்துருவோம். நான் அலமாரிலாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு நீட்டாக என்ன பண்ணுவேன், நல்லா வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து ஒரு காட்டன் துணி எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு அலமாரியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன். ரொம்ப அதிகமாக செய்யாட்டி போனாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அலமாரி, அப்புறம் ஒரு 2 நாள் சென்று இல்லைன்னா 3 நாள் கழித்து அப்புறம் இன்னொரு அலமாரி, அதெல்லாம் வந்து கபோர்டெலாம் வந்து சுத்தம் பண்ணிவிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்துப்பேன். அது மாதிரி நீங்களும் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பீங்கன்னு எனக்கும் வந்து தெரியுது. சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக நம்ம வீட்டை வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா வந்து வச்ச பொருள் வச்ச மாதிரி இல்லாமல் கண்ட இடத்துல போடாமல் நம்ம கரெக்டாக வச்சுட்டா நீட்டாக இருக்கும் வீடு. அதனால் வந்து நான் க்ளீன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் வீட்டை வந்து பார்த்துப்பேன். கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு.